கைஸ் வெல்கம் டு மால்தீவ்ஸில் போகும் மார்க்கெட் டே 42. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா ஆர்சிபி செகண்ட் டைமாக கப் வச்சிருக்கேன். நான் ஒரு ஆர்சிபி பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்களாம் யார் யார் ஆர்சிபின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்களாம் நம்ம டே 1 குக்கிங்கு நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா தோசை தான் சுட்டோம். 5 தோசையை 1 ஹவராக சுட்டுருக்கோம். ஒரு தோசை சுடுறதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகுது. இது ஃபுல்லாக இண்டக்ஷன் ஸ்டவ் தான். அப்புறம் 2 நார்மல் தோசை சைடிஸே இல்லாமல் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். என் பேர் வசந்த், நான் ஒரு நான் இப்போ மால்தீவ்ஸில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் 8:05 நம்ம ஆஃபீஸ் போய் ரீச் ஆகிட்டோம். மதியானம் வந்து சாப்பாடு வச்சுட்டு இன்றைக்கி சிம்பிளான மெனு தான். உருளைக்கிழங்கையும் போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம். என்ன செய்ய போகிறோன்னா, உருளைக்கிழங்கு சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சிங்க. சாப்பாடு ரெடி ஆகுது தான் 3/4 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் என்ன காம்போனா தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும். இந்த காம்போ நிறைய பேரோட கம்ஃபர்ட் ஃபுட்டு. யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட்டாக உருளைக்கிழங்குல பெரட்டி சாப்பிட்டு அப்புறம் கிளம்பி ஆஃபீஸுக்கு போயிட்டு இன்றைக்கி ஆஃபீஸில் பீஸா பார்ட்டி. ஆக்சுவலாக இந்த பீஸா பார்ட்டி எதுக்காகனா, இப்போ மந்த் ஃபுல்லாக நிறைய பேருக்கு பர்த்டே வரும்ல, அது எல்லாமே லாஸ்ட் நாளில் தான் கொண்டாடுவாங்க. அன்றைக்கி வந்து பீஸா வாங்கி கொடுப்பாங்க. சிக்கனு, பீஃபு, வெஜ்ஜு எல்லா பீஸாவும் இருந்தது. அப்புறம் ஜூஸ்லாம் இருந்தது. நம்மளும் எல்லா பீஸாலையும் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு கேக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பீஸானா. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பீஸா பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளும் ஒரு 6:10 போல் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டோம்.